ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். விருச்சிக ராசி, காலபுருஷனின் 8வது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கையில, இப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க கடக ராசியில நீசம் பெற்ற நிலையில இருக்கிறார். நீசம் அடைந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு. அப்ப ராசிக்கு 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கையில, ராசிக்கு 5 குடையவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 5 குடையவர் குரு பகவான். அவரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, ஒரு நல்ல விஷயம். அடுத்து பாருங்க உங்க ராசிக்கு 2 5 குடையவர் அவர் தான். அப்ப 3 4 கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப அர்த்தாஷ்டம சனி பாதிப்பிலிருந்து நம்ம முழுமையாக விடுதலை அடைஞ்சாச்சு. இனிமே இடம், வீடு, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்தவித பிரச்சனையும் வராது, அது எல்லாம் சரியாயும். அடுத்து சுக்கிரன் அப்படிங்கிறவர் 7 12 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்காரு. அப்ப இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதே நேரத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய புதன் பிளஸ் சூரியன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல நடக்குது. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் உங்களுக்கு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10ஆம் அதிபதி, தொழில் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப நல்ல அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப இந்த கிரக மாற்றங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு விஷயங்கள், நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான ஒரு பேச்சு, எதையும் நெகட்டிவா பார்க்கறது, இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ராசிநாதன் நீசம் அடைஞ்சிட்டாலே மற்றவங்களை பற்றியும் தன்னை பற்றியும் தாழ்வாக நினைச்சுக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது வரும். அதே நேரத்தில் என்ன நடக்கும்னா குறை சொல்றது, குற்றங்குறை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கங்க. இது குருவோட பார்வை, இப்போ மே 14th வரையும் குருவோட பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை தொழில் உங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் சரியா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அதாவது எமோஷனலா சிக்கலை சந்திக்கக்கூடிய ஆளுகள் யாருன்னா விருச்சிக ராசி என்பர்கள்லாம். சந்திரன் நீசமடைவார் ராசியில.
அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எதையுமே அதீத எமோஷன் ஆவாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆமா. யதார்த்தமா ஒரு சிம்ம ராசியோ ஒரு மேச ராசியோ அதை ஒரு டீல் பண்றது மாதிரி, ஒரு யதார்த்தமா டீல் பண்றது மாதிரி உங்களோட டீலிங் இருக்காது. ஒரு எமோஷனலா போய் டீல் பண்ணுவீங்க. அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும், இல்லைன்னா அது மற்றவங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். அப்ப எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப எமோஷன்னா என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனையோட தன்மை என்ன, விஷயம் என்ன அப்படின்னு அதற்கு ஏற்றாறு போல செயல்படுங்கிறது அவசியம். மெடிடேஷன் பண்றது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்துல நீங்க மெடிடேஷன் பண்றது ரொம்ப அவசியம். அதே நேரத்துல கடல் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னாக்க முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும். முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும். அப்ப என்னன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டிவா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல அற்புதமா இருக்கும். சரி, வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா அற்புதமா இருக்கு. கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு இந்த மாசத்துல வேலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த விஷயத்துக்கு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும். ஏன்னா தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எங்க இருக்கிறார்? 6ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்கிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்ப தனக்கு தெரிந்த வேலையே தொழிலா செய்கிறது அப்படிங்கிறது உத்தமம். பிறரை நம்பி ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். என்னென்ன உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இளைய சகோதர சகோதரி உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்து மூன்றாவது என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாட்டாக்க, இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப வாங்கல் கொடுக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி ஒருவேளை செய்யணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு, பிறப்பு ஜாதக அடிப்படையில தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முறைக்கு 2 முறை கன்சல்டேஷன் பண்ணிட்டு செஞ்சுக்கிறது நல்லது. அடுத்த கட்டத்துல உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? அப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்குது, நல்ல விஷயம்தான், நல்லதைத்தான் செய்வார் உங்களுக்கு. அதே போல சுக்கிரன் 7 சுக்கிரன் 5ல் இருக்குது. அப்ப குழந்தைகளோட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விஷயங்கள, குழந்தைகளுக்கோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பும், ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப 4ஆம் இடத்துல ராகு வர்றாரே, பெயர்ச்சி ஆகுறாரே மே 18ஆம் தேதி, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பார்வை அப்படிங்கிறது சிறப்பாக விழுந்துருது. குரு பார்வை விழுந்ததுனால என்ன நடக்குதுன்னா, அப்ப 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது எப்ப? மே 18க்கு பிறகுதான் இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடுறோம். தாயோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயோட சொத்துக்கள் கிடைக்கிறது, மாமனார் மாமியார் சொத்துக்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். ஓகே, இது ஒரு புறம் இருக்க, கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இது நாள் வரை கேது பகவான் 11ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறார். இந்த 10ஆம் இடத்துக்கு கேது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில, குரு பார்வை அப்படிங்கிறது அவருக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. அப்ப தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் சார்ந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்சு செய்யணும். கூடுதல் முதலீடுகள் செய்யறது அப்படிங்கிறத பார்த்து பிறப்பு ஜாதக அடிப்படையில பார்த்து செய்யணுங்கிற அமைப்பு இருக்கு. அப்போ ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சி ஆகுறதுக்கு முன்னால குரு உங்களை காப்பாத்துறாரு. குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட, அதாவது வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பா செஞ்சு தர்றார். வண்டி வாகனம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்த ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்குது. தாராளமாக வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இந்த காலகட்டம் நல்ல விஷயம் தானே,
நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக மே 14க்கு பிறகு உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடக்க இருக்குது. அப்போ உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரத்துக்கு என்ன பலன்? விசாக நட்சத்திரம். எதுலையும் அமைதி, அன்பு, நேர்மை, உண்மை, உழைப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் நிதானமா செயல்படுவீங்க. பிறருக்கு வழிகாட்டுறதுல நம்பர் 1. உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கிறதுக்கு பெரும்பாடு அரும்பாடு படக்கூடியவர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகலாம். அதே நேரத்துல இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது மிகப்பெரிய அற்புதத்தை தரும். அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்து அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலான முதலீடுகள் செஞ்சு அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஒரு புது மாற்றத்தை உருவாக்கிக்கிறது. அதே போல இடம் விட்டு இடம் போறது, அதாவது வெளிநாடு வெளியூர் பயணம் போறது, படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஆமா, வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப மிகப்பெரிய லாபகரமா இருக்கும். அதுலேயும் ஷேர் மார்க்கெட் தொழில் செய்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம்னாக்க கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எதுலையுமே ஒரு புத்திசாலித்தனமா செயல்படுறது, டிஃப்ரெண்டா யோசிக்கிற விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலைநயத்தோட இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திர அன்பர்கள் எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. புது கண்டுபிடிப்புகள் நிகழ்த்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிறது மாதிரி, குலதெய்வ வழிபாடு அவசியம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அதே நேரத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டத்துல உங்களோட புண்ணிய பலன்கள் சார்ந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. புத ஆதித்ய யோகம் 6ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கு. உறுதியாக வேலை கிடைக்கும். வேலை அற்புதமா இருக்கும். வேலை சார்ந்த இடத்துல உங்களுக்கான உயர்வு அப்படிங்கிறது உண்டு. நீங்க யாரு அப்படிங்கிறது தெரியும். உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன, உங்களோட முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னமோ அவை அனைத்தும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். புகழ், அதே நேரத்துல உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக ஏற்பட்டிருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட பலன்களோட அமைஞ்சிருக்கு இந்த மே மாதம். இவ்வளவு கோச்சார பலன்களும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்றவாறு இந்த முயற்சிகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.